நிறைய நெருக்கடிகளை எதிர்நோக்கிறோம், நிறைய கஷ்டங்கள் பிரச்சனைகளை எதிர்நோக்கிற நேரத்தில் நாங்கள் நினைக்கிறது என்ன, சரி நாங்கள் துவா செய்தோம் தான், தொழுதோம், துவா செய்தோம், ஆனால் எதுவுமே கிடைக்கலையே, அப்படிதான் நாங்கள் யோசிக்கிறது. துவா செய்கிற நேரத்தில் 3 விடயங்களை நாங்கள் கவனிக்கிறோம். முதலாவது விடயம் அல் யகீன் பில்லா, அல்லாஹ் மீது முழுமையான நம்பிக்கை வைக்கும். எப்படியான நம்பிக்கை தெரியுமா? ஹஸ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் வைத்ததை போல 80 வருடம் மகனை சந்திக்கிறதுக்கு டைம் எடுத்தாங்க. ஹஸ்ரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அங்கே வைத்த ஈமான போல பிள்ளை கிடைக்கும் என்று நம்பி நாங்கள் எதுவரைக்கும் வயசும் ஆகிவிட்டது, இதுக்கு பின்னால் எங்களோட மூளைக்கு படாத பிள்ளை கிடைக்காது என்று சொல்லி அந்த நேரத்திலேயும் அவங்க துவா செய்வதை கைவிடலை. முதலாவது யகீன், நம்பிக்கை உள்ளத்தில் இருக்கும். அன்பானவர்களே, ஹந்தக்குடைய யுத்தம் நடக்கிறது. ஹந்தக்குடைய யுத்தம் நடக்கிற நேரத்தில் வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லிடுறாங்க, முஸ்லிம்களை அழிப்பதற்காக வேண்டி முழு அரேபிய மக்களும் ஒன்று கூடினாங்க. அரேபிய மக்களுடைய எண்ணிக்கை எந்த அளவுக்கு இருந்துச்சு என்று சொன்னால், முழு மதீனாவுல முஸ்லிம்கள் கணக்கெடுத்தால், வாலிபர்கள், சிறார்கள், பெண்கள் எல்லாரையும் கணக்கெடுத்தாலும் அந்த எதிரிகளுடைய எண்ணிக்கையை விட குறைவாகத்தான் இருந்தது. அப்போ அந்த நேரத்தில் சஹாபாக்கள் என்ன யோசிச்சாங்கன்னு சொன்னால், மதீனாவுக்குள்ள எதிரிகள் நுழையக்கூடாது என்று சொல்லி ஒரு குழி தோண்டினாங்க. அந்த குழியை தோண்டுகிற நேரத்தில் சஹாபாக்களுடைய உள்ளத்தில் இருந்த பிரச்சனை என்னன்னு சொன்னால் டயர்டு என்று சொன்னாங்க, களைப்படைந்து விட்டார்கள். ரசூலுல்லாஹ் வந்து சொன்னாங்க, யார ரசூலல்லாஹ், நாங்கள் பசியோடு இருக்கிறோம். வயிற்றை தூக்கி காட்டினாங்க, வயிற்றுல கல்லை கட்டி கொண்டிருந்தாங்க. சில சஹாபாக்கள் வந்து சொல்கிற நேரத்தில் ரசூலுல்லாஹ் அவங்களுடைய வயிற்றை காட்டினாங்க, 2 கற்களை கட்டி கொண்டிருந்தாங்க. அப்போ அந்த நேரத்தில் எந்த ஒரு சஹாபியும் சொல்லலை, யாரும் சொல்லலை, இவ்வளோ கஷ்டப்படுகிறோமே, ஏன் அல்லாஹ் எங்களுக்கு உதவி செய்ய மாட்டான், ஏன் நாங்கள் இவ்வளோ கஷ்டப்படணும் என்று சொல்லலை. சஹாபாக்கள் களைப்படைந்தார்கள் உடம்பால், ஆனால் உள்ளத்தால் களைப்படையவில்லை, நிராசை அடையவில்லை. நிராசை என்று சொன்னால் என்ன, இதுக்கு பிறகு கேட்டு என்னதான் கிடைக்க போயில, நாங்கள் அப்படித்தானே யோசிக்கிறது. 2 ரக்காத் தொழுவோம், ஒரு நாள் துவா செஞ்சிருப்போம் ஒரு பிரச்சனைக்கு, அதுக்கு பின்னால் விட்டுடுவோம், இதுக்கு பிறகு என்ன செய்யறது, கேட்டேன்னு கிடைக்கலன்னு சொல்லி. சஹாபாக்கள் அவ்வாறு இருக்கிறது. அந்த இக்கட்டான நிலைமையிலேயும் சஹாபாக்கள் முழுமையான நம்பிக்கை அல்லாஹ் மீது வைத்திருந்தார்கள். அதனால தான் அந்த யுத்தம் சஹாபாக்கள் வைத்திருந்த உறுதியான நம்பிக்கையின் மூலமாக வந்து அவ்வளோ பெரும் திரும்பி போனார்கள் எதிரிகள். அன்பானவர்களே, இதே மாதிரி அந்த ஈமான், அந்த யகீன் முதலாவது துவா செய்வதற்கு முன்னால் வரும். துவா செய்யணும், ஏதோ செய்யணும் என்பதற்காக வேண்டி செய்வது கிடையாது. இப்போ எல்லாரும் துவா ஓதுவோம்னு சொன்னால் ஒருத்தர் துவா ஓதுவார், ஆமிஷம் பிளேட் முடிஞ்சு போயாச்சு, அப்படி கிடையாது. எங்கள் ஒவ்வொருத்தருடைய உள்ளத்திலையும் அல்லாஹ் தருவானுங்கிற நம்பிக்கை இருக்க வேண்டும். 2வது விடயம், அல்லாஹ் மீது நல்லெண்ணம் வைக்கணும். அல்லாஹ் என்னை கைவிட மாட்டான், நான் அல்லாஹ்வை ஈமான் கொண்டிருக்கிறேன், நான் அவனுக்காக வேண்டி என்னை அர்ப்பணிச்சிருக்கிறேன், அவன் எனக்கு தருவான், அவன் என்னை படைத்திருக்கிறான், அவன் என் மீது இரக்கம் உள்ளவன் என்று சொல்லி அல்லாஹ் மீது நாங்கள் நல்லெண்ணம் வைக்கோம். சஹாபாக்கள் நல்லெண்ணம் வைத்தாங்க, நபிமார்கள் நல்லெண்ணம் வைத்தாங்க. அதனால தான் அவங்க வாழ்க்கையில் வந்த நெருக்கடிகள் எல்லாம் லேசாகியது. 3வது விடயம், பொறுமை இருக்கும். பொறுமை இல்லாமல் அவசரமாக துவா செஞ்சு எதையும்